ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் மெய்ப்பனின் சத்தம் ஒரு மிஷனரி குறித்து பார்க்கலாம். மிஷனரி பிரயாணம் என்றாலே எப்பொழுதும் ஒரு சவால் இருக்கத்தான் செய்யும். சில உபத்திரவங்கள், சில பிரச்சனைகள், சில பிரயாண தடைகள், சில போராட்டங்கள், ஏதோகிலும் ஒன்று வந்து அந்த பிரயாணத்தை தடுக்கும்படி, கெடுக்கும்படி, தேவ திட்டத்தை உடைக்கும்படி செயல்பட்டுட்டே இருப்பான். அப்படிதான் ஒரு ஜான் ஹென்றி நியூமேன் என்கிற ஒரு மனிதர். அவர் பார்த்தீங்கன்னா லண்டன் மாநகரத்தை சேர்ந்தவர், இங்கிலாண்டில் லண்டன் மாநகரத்தில் இருக்கிறவர். அவர் சுவிசேஷ பாரமுடைய ஒரு தேவனுடைய தாசன், இல்லை ஜெபிக்கிற மனுஷன். அவர் தன்னுடைய பிரயாணத்தில் போகும்படி விரும்பினார். பிரயாணத்துக்கு போக வரும்போது அவர் கப்பல் கிடைக்கல அவருக்கு. அந்த நாட்களில் பானிபோசியா நீர் சந்தி அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த சரக்கு கப்பலாக நிற்குது. அதனால் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஒரு கப்பல் கிடைக்கல. அப்புறம் ஒரு கப்பலுக்குள்ளேயே ஒரு கப்பல் கிடைக்குது. அந்த கப்பலுக்குள்ளேயே ஒரு சரியான பிரயாணம் போக முடியாமல் அவர் கஷ்டப்படுறார். இப்படி இருக்கும்போது அவங்க நண்பர்களை போய் பார்க்கணும், சுவிசேஷம் சொல்லணும், இப்படி ரொம்ப வேதனையோடு கண்ணீரோடு இருக்கார். சரீரம் வர ஹெல்த் ஒர்க்கு, உடல்நிலை சரியில்லை. அந்த கப்பல் ட்ராவலில் ரொம்ப கண்ணீரோடு இருக்கிறார். முழங்கால் பண்ணிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். நீங்கள் கூட பாட்டு கேட்டிருக்கலாம், காரூரில் என் நேச தீபமே அப்படிங்கிற பாடல். கண்ணீரோடு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அந்த பாடல் கொடுக்குறார். இன்னும் பாரத்தோடு ஜெபிக்க இன்னும் 2 பாடல் கொடுக்குறார். இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருந்து கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இங்கிலாந்து கர்த்தர் கொண்டு போய் சேர்த்தார். அப்படி போகும்போது இவர் பாருங்க, அந்த அந்த சபைகளில் போய் எந்தெந்த சபையில் கால் வச்சாரோ சபைகள் எல்லாம் உயிரடைய ஆரம்பிச்சது. பயங்கரமாக சபைகளை வளர ஆரம்பிச்சு. ஜெபிக்க அங்கே போய் ரோம திருச்சபைகள் எல்லாம் ஒன்றா இணைவதற்கு, ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ்லாம் ஒன்றா இணைவதற்கு பயங்கர பிரயாசப்பட்டார். ஆயிரக்கணக்கானவங்க கர்த்தருக்குள்ள பலன் அடைஞ்சாங்க, கர்த்தரோடு இணைந்தாங்க, திருச்சபைகள் பலனடைய ஆரம்பிச்சது. பாருங்கள், அவருடைய பிரயாணத்தில் அவர் சோர்ந்து போய் நம்ம போக வேண்டாம் அப்படின்னு வீக்காக இருக்கன்னு இருந்திருப்பாருன்னா இந்த சபையினுடைய வளர்ச்சிகள் பட்டு போயிருக்கும். பிசாசானவன் ஜெயித்திருப்பான். ஆனால் இவர் தன் சரீர பலவீனத்திலேயும் இயலாமையிலையும் கர்த்தருடைய பாதத்தில் பல மணி நேரம் ஜெபித்தார், கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஊழியங்களில், மிஷனரி பிரயாணங்களில், வெளியூர் பிரயாணங்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்கிறது. சரீர பலவீனங்களை கண்டு சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய பிரச்சனைகளை கண்டு, குடும்ப பிரச்சனைகள், வேறு விதமான சூழ்நிலை கொண்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் கர்த்தருக்குள் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், திடப்படுத்தி கொள்ளுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஜான் ஹென்றி நியூமேன் அப்படியாகத்தான் கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீரோடு நின்று ஒரு ஜெயமுள்ள ஊழியத்தை செய்தார். நீங்களும் காத்திருப்பீர்கள் என்று சொன்னார். ஒரு ஜெயமுள்ள ஊழியத்தை நீங்கள் செய்ய முடியும். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டுகிறேன். ஜான் ஹென்றி நியூமனுக்காக ஸ்தோத்திரம், வம்சத்தாருக்காக ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஊழியங்களில் இருக்கிற ஆண்டவரே, தேவைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள் எங்கள் வாழ்க்கையை சீர்குலைக்கிறது. எங்களை ஆண்டவரை நிலைநிற்க முடியாதபடி தடுமாற செய்கிறது. ஆனாலும் நீர் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை நடத்துகிறவராக இருக்கிறீர், எங்களை கைவிடாமல் இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, நாங்கள் எங்களுடைய பிரயாசத்தில் சோர்ந்து போகாமல் தைரியமாய் முன்னேற, விசுவாசமாய் முன்னேற, ஜெபத்தோடு முன்னேற கர்த்தரின் கிருபை பாராட்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.